இந்த இறை வார்த்தைகளை நம் இதயத்தில் தாங்கி ஒரு நிமிடம் அமைதியாக சிந்திப்போம். நம் வாழ்க்கை பயணத்தில் பல நேரங்களில் குழப்பங்களும் கவலைகளும் இருளைப் போல நம்மை சூழ்ந்து கொள்கின்றன. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்ற திருப்பாடல் ஆசிரியரின் கேள்வி இன்று நமக்கானது. ஆண்டவர் வெறும் தூரத்தில் இருக்கும் ஒளியாக மட்டும் இருக்கவில்லை, அவர் என் ஒளியாகவும் என் மீட்பராகவும் இருக்கிறார். நாம் உலக காரியங்களுக்காக எவ்வளவோ ஓடுகிறோம், ஆனால் நம் ஆன்மா உண்மையிலேயே தாகத்தோடு தேடுவது இறைவனின் பிரசன்னத்தை மட்டும்தான். உலகத்தின் இரைச்சல்களுக்கு நடுவே அவருடைய அழகை காணவும் அவருடைய திருவுளத்தை அறியவும் ஒரு நிமிடம் ஒதுக்குவோம். நீங்கள் இப்போது ஒருவேளை ஒரு நீண்ட காத்திருப்பில் அல்லது சோதனையில் இருக்கலாம். ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்ற நம்பிக்கை உங்கள் இதயத்தில் சுடரட்டும். இப்போது உங்கள் உள்ளத்தை நோக்கி இவ்வாறு சொல்லுங்கள்: என் நெஞ்சே, கலங்காதே, ஆண்டவருக்காக காத்திரு. இன்று நாம் எடுக்கும் தீர்மானம் இதுவாக இருக்கட்டும். பயம் நம் கதவை தட்டும்போது இறைவனின் ஒளியை பற்றி பிடித்துக் கொள்வோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, என் வாழ்வின் இருளை உமது ஒளியால் அகற்றும். நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு போதுமானது. என் உள்ளத்திற்கு வலிமையையும் மன உறுதியையும் தாரும். ஆமேன். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக.